ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா இப்போதே சத்தியம் பண்ணுறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீருமேன் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ முழுசாக என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கும் போது உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்கிறத நான் ஒருபோதும் மறக்கலை. என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட புன்னகையாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். நீ செய்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ உதவி செய்யும் போதெல்லாம் சிரித்து சிரித்து வாங்கிக்கிட்ட அந்த மனிதர்கள் மறுபடியும் உனக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு கெட்டது செஞ்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்து தீமையை விளைவித்ததை எல்லாம் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். நீ நம்பிக்கை வைத்த மனிதர்கள் எல்லாம் உன் பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்போ உன்னை பலவீனமாக்க செஞ்ச முயற்சிகளையும் இந்த சாயப்பா பார்த்துட்டேன். இனிமே யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அதற்கு உரிய பலனையும் பதிலையும் இந்த சாயப்பா நான் கொடுக்க போகிறேன். நீ நினைக்கிறது போல இந்த உலகத்தில் யாரையும் அன்பால நல்ல புத்தி சொல்லி உண்மையை எடுத்து சொல்லி திருத்த முடியாது. ஏன்னா அவங்க பிறவி குணமே அப்படி தான் இருக்குது. நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் சுயநலத்தோட அடுத்து உனக்கு கெட்டதையாவது செஞ்சு நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனிதர்களை உன்னால் திருத்த முடியாது. நீ இனிமே உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசி. உன் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். எந்த சூழலிலும் யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீ தைரியமாக உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீன்னா அதுவே போதுமென் தங்கமே. ஒரு மனுஷனுக்கு மன தைரியமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துட முடியும். இந்த சாயப்பா இனிமே உன்னை எப்போதும் சிரிச்ச முகமா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். இதை நல்லா தெளிவாக நீ புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்காக எல்லா நல்லதையும் செய்கிற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை அமைதியாக நிம்மதியாக வாழ விடாமல் எதையாவது சொல்லி உன்னை விமர்சிச்சுக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையை உயர்த்தணும், உன் குடும்பத்தை உயர்த்தணும்னு நினச்சி நீ செய்கிற உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ வளரக்கூடாது, வெற்றி அடையக்கூடாதுன்னு நினச்சி உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் குடும்பத்தை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து வரும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ அவங்களுக்கு எதுவும் பதில் பேசாமல் உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா உனக்கு தந்தையாகவும் தெய்வமாகவும் உன்னை எந்நேரமும் காக்கும் காவலனாகவும் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்பவர்களாக இருந்தாங்கன்னா அதுக்குரிய கர்மாவை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சு தான் ஆகணும். யாருக்கும் கெடுதல் செய்யாத உன் நல்ல மனசுக்காக இந்த சாயப்பா எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரேன். நீ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கும்போது இன்னொருத்தர் உனக்கு கெடுதல் செஞ்சு உனக்கு தீவினையை தர நினைச்சாலும் அவங்க செஞ்ச தீவினை அவர்களையே சாடும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாய் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் கண்ணீருக்கு காரணமான கர்ம வினைகள் யாவும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். இதை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ இனிமேலாவது கவனமாக நான் சொல்கிறத கேளு. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் கவனமாக தவிர்த்து நீ நிதானமாக வார்த்தைகளை பார்த்து பேச கற்றுக்கோ. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தயங்கி தயங்கி உன் வாழ்க்கையை சுருக்கிக்க வேண்டாம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் தைரியமாக உன் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு.
உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கத்தை உருவாக்கி உன் கவலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ மனசில் நினச்ச எல்லா நல்ல காரியங்களும் இனி மெதுவாக உனக்கு நல்லபடியாக நடக்கத் தொடங்கும். உன் உழைப்பையும் உன் முயற்சியையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன். உன் மனசை அமைதிப்படுத்தினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் அல்லவா? பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி இன்பங்களை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை மறக்காம என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு உன் கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு கஷ்டங்களும் கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தான் கொடுக்க போகிறேன். உன்னை மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் வெற்றிகள் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். எல்லா சோதனைகளையும் தாண்டி கடந்து போய் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ தயாராகி இந்த பூமியில் நீ நற்கதியோடு தைரியத்தோடு நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே பல சோதனைகள் உன்னை சுற்றி சுற்றி வருது. சோதனைகளை எல்லாம் தைரியமாக கடந்து வாழ்க்கை இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. உனக்கான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஏற்கனவே பாச போராட்டங்களுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீ ஜெயிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அதையும் இதையும் யோசிச்சு மறுபடியும் சிக்கலில் போய் சிக்கிக்காத. நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு எச்சரிக்கையை கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளு. நீ முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உன் குடும்பத்தில் உள்ளவங்களை நல்லா பார்த்துக்கணும் தானே யோசிக்கிறேன். அப்போனா முதல்ல நீ மன அமைதியோடும் தெளிவோடும் வாழ்க்கையில் சந்தோஷமாக சிரிக்க கற்றுக்கோ. ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக யோசித்து நல்ல முடிவுகளை நீ எடுக்கும்போது தான் அது உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுங்கிற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்காகவும் இனிமேல் கவலைப்படக்கூடாதுன்ற அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உனக்கு பிடிச்சதையெல்லாம் வேணாம்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ எதுவும் வேணான்னு சொல்லாமல் அதுவாக உன்னை விட்டு போகும்போது உனக்கு வேறு வழி இல்லை தானே. உன்னை விட்டு போகிறதை நீ இழுத்து பிடிச்சி வைக்க நினச்சினா அது முடியாத காரியம். போகிறத அப்படியே விட்டுடு. நீ தவறே செய்யாமல் யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட இறங்கி போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில உறவுகளை இழந்துடக்கூடாது, சில உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீயும் எவ்வளவோ கஷ்டப்படுற, போராடுற. உரிமை இருந்தும் கூட அவர்கள் உன்னுடைய அன்பையும் உன் அக்கறையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்கன்ற போது வேறு வழி இல்லை தானே. அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த நிலைமை வரும்போது உன் துயரத்தையும் துன்பத்தையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் பெற்ற செல்வம் அல்லவா நீ. கண்டிப்பாக உன் சுயத்தை இழந்து தன்மானத்தை இழந்து நீ இவ்வளவு அவதிப்படும்போது என்னால் அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது. உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி வாழ்க்கையே உன்வசமாக மாறப்போகுது. உன் பிறப்பின் மூலமாக உனக்கு கிடைச்ச கர்ம வினைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்ம வினையையும் கஷ்டத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கும் போது நானே உனக்கு பாதுகாவலனாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறது போலவே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோட நீ எந்த திசையை நோக்கி நடந்து போனாலும் நானும் அந்த திசையில் உனக்கு துணையாக வந்து நீ போகும் பாதையில் உனக்கான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி தருவேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் நடக்கும்போது அதை பார்த்து கோபப்படவோ பயப்படவோ வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத நானும் இந்த பிரபஞ்சமும் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டம் போட்டு வச்சிட்டோம். உன்னை விட உனக்கு எது சரியான பாதைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கான நல்ல பாதையை காட்டி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உனக்கு நல்ல வாய்ப்புகளை தரவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்ல முடிவுகளை கொடுத்து எல்லா வகையிலும் நான் உனக்கு நன்மைகளை உருவாக்கி தருவேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நீ வலிமை உள்ள வெற்றி உள்ள ஆளாக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் தங்கமே.